Exercise 2.7 fourth sum. If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta. இதான் question. நமக்கு z equal to I tan theta ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம z கண்டுபிடிக்கணும். அதனால 1 minus z கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1 plus z equal to 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta வந்துடும். இதுக்கப்புறம் 1 ஆலையும் மைனஸ் z ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். cos 2 theta plus I sin 2 theta. அப்புறம் மைனஸ் z ஆல் பண்ணியிருக்கோம். மைனஸ் z into cos 2 theta plus I sin 2 theta. இதுக்கப்புறம் இந்த மைனஸ் z into இருக்குல்ல, இதை இந்த சைட் கொண்டு வரும். ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 plus z plus z into cos 2 theta plus I sin 2 theta equal to cos 2 theta plus I sin 2 theta. இதுக்கப்புறம் இந்த 1 இந்த சைடு கொண்டு வரும். ஸோ இங்கே +1 இருக்குது, இந்த சைடு வரும்போது -1 மாறிடும். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நம்ம z காமனாக எடுக்கிறோம். அப்போ 1 + cos 2 theta plus I sin 2 theta வந்துடும். ஈக்குவல் இருந்தது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு z தான் வேணும், அதனால் z ஈக்குவல் எழுதிக்கிறோம். இப்போ z ஈக்குவல் டு cos 2 theta plus I sin 2 theta -1. அப்புறம் z பக்கத்தில் என்ன இருக்கோ அது இந்த சைடு வரும். இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைடில் போகும். அப்போ டிவைட் பை 1 + cos 2 theta plus I sin 2 theta. இதுக்கப்புறம் நம்ம ஐயை தனியாக ரியல் நம்பர் தனியாக எழுதுகிறோம். இப்போ cos 2 theta -1 plus I sin 2 theta by cos 2 theta plus 1 plus I sin 2 theta வந்துடும். இதுக்கப்புறம் cos 2 theta -1க்கு ஃபார்முலா வந்து -2 sin square theta, cos 2 theta plus 1க்கு வந்து 2 cos square theta. இது ரெண்டுமே ஃபார்முலா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் sin square வரும், ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸில் cos square வரும். இதுக்கப்புறம் இதில் sin 2 thetaக்கு பதிலாக 2 sin theta cos theta நம்ம போட்டுக்கலாம் ஃபார்முலா படி. அப்போ -2 sin square theta plus I 2 sin theta cos theta by 2 cos square theta plus I 2 sin theta cos theta. இதுக்கு பிறகு மேலே உள்ளதுலேருந்து 2வை காமனாக எடுக்கலாம், sin theta காமனாக எடுக்கலாம். கீழே வந்து 2வை காமனாக எடுக்கலாம், cos thetaவை காமனாக எடுக்கலாம். இங்கே 2 sin thetaவை காமனாக எடுத்துருக்கோம், அப்போ sin theta minus I cos thetaன்னு வந்துடும். இங்கே 2 cos thetaவை காமனாக எடுத்துருக்கோம், அப்போ cos theta plus I sin thetaன்னு வந்துடும். 2 கேன்சல் ஆகிரும். இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் sin theta, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் I cos thetaன்னு வந்துடும். கீழே உள்ளது அப்படியே தான் எழுதியிருக்கேன். எப்போவே cos theta plus I sin theta தான் வரணும். ஆனால் இங்கே வந்து மாறி இருக்குது. cos பக்கத்தில் I இருக்குது, சைனில் வந்து மைனஸ் இருக்குது, I இல்லை. ஸோ நம்ம இதை கீழே உள்ளது மாதிரி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஒரு ஐயை காமனாக எடுத்தாலே போதும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு I ஸ்கொயர், I க்யூப், I⁴ அதோட வேல்யூ தெரிஞ்சாலே இது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இங்கே sin theta பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ I பவரில் என்ன வரும்போது -1 வரும் அப்படின்னு பாருங்கள். I ஸ்கொயர் அப்போ -1 வரும். ஸோ இங்கே sin theta பக்கத்தில் I ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து நம்ம ஐயை காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே காஸ் பக்கத்தில் I போயிடும். இங்கே சைன் பக்கத்தில் I ஸ்கொயர் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ ஒரு ஐயை எடுத்துட்டோம், ரிமைனிங் ஒரு ஐ இருக்கும். அப்போ ப்ளஸ் I sin theta. இப்போது நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். I into cos theta, I cos thetaன்னு வரும். I into I sin thetaன்னு இருக்குது. I into I வந்து I ஸ்கொயர், I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ், இப்போ மைனஸ் sin thetaன்னு வந்துடும். ஸோ இதுவும் சேம் தான். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ sin theta by cos theta into Iன்னு வரும். sin by cos வந்து tan, அப்போ I tan theta. இதான் ஆன்சர். ஃபிஃப்த்து சம். இஃப் cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, show that ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம a equal to cos alpha plus I sin alphaன்னு எடுத்துக்கிறோம். அதேமாரி b equal to cos beta plus I sin betaன்னு எடுத்துக்கிறோம். c equal to cos gamma plus I sin gammaன்னு எடுத்துக்கிறோம். இது மூணுமே நம்மளாக தான் எடுக்கிறோம். பிறகு a plus b plus cன்னு எடுக்கிறோம். அந்த மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ cos alpha plus I sin alpha plus cos beta plus I sin beta plus cos gamma plus I sin gammaன்னு இருக்கும். ஸோ ஐயை வந்து தனியாக காமனாக எடுத்து இந்த சைனை ஃபுல்லாக சேர்த்து எழுதியிருக்கேன். அப்போ cos alpha plus cos beta plus cos gamma plus I into sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு பிறகு a cube plus b cube plus c cube equal to 3abc. இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா. என்ன அப்படின்னா, a plus b plus c equal to 0 அப்படின்னா a cube plus b cube plus c cube equal to 3abc. இது வந்து ஃபார்முலா. ஏன் இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டினில் வந்து cos 3 alpha, cos 3 beta, sin 3 alpha அதே மாதிரி இருக்கும். எப்போ ஆல்ஃபா பக்கத்தில் 3 வரும் அப்படின்னா, இங்கே பவரில் 3 இருக்கும் போது தான். அதனால தான் இந்த ஃபார்முலா எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம். ஏக்கு பதிலாக cos alpha plus I sin alpha the whole cube plus bக்கு பதிலாக cos beta plus I sin beta the whole cube plus cக்கு பதிலாக cos gamma plus I sin gamma
the whole cube equal to 3 into aக்கு பதிலாக cos alpha plus I sin alpha, bக்கு பதிலாக cos beta plus I sin beta, cக்கு பதிலாக cos gamma plus I sin gamma. இதுக்கு பிறகு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் 3ஆல். இப்போ cos 3 alpha plus I sin 3 alpha plus cos 3 beta plus I sin 3 beta plus cos 3 gamma plus I sin 3 gamma equal to, இது வந்து மல்டிப்ளியில் இருக்குது. ஸோ மல்டிப்ளியில் இருந்தால் நம்ம தீட்டாவை ஆட் பண்ணுவோம். அதனால 3 cos alpha plus beta plus gamma, காஸ் பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ப்ளஸ் I sin, சைன் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுக்கு பிறகு நம்ம ரியலையும் இமேஜினரியும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ ரியல் அப்படின்னா ஐ இல்லாதது, ஐ இல்லாமல் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இருக்கலாம் காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு இந்த இது 3 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுதான் ரியலு. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்புறம் இமேஜினரியை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஐ பக்கத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம். அப்போ sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. இதான் ஆன்சர். இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த 3 வந்து காஸ்க்கும் வரும் சைனுக்கும் வரும். 3ஐ மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ஆன்சர் வருது. 6th sum, if z equal to x plus iy and argument of z minus I by z plus 2 equal to pi by 4, show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z minus I by z plus 2 equal to pi by 4. இதுக்கு பிறகு நம்ம இந்த டேர்மை வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் z minus I மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 2ன்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா டிவைடில் இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே மைனஸ் போட்டு 2 ஆர்குமெண்ட் போட்டால் இதுவும் ஒன்று தான், ஈக்குவல் டு pi by 4. இதுக்கு பிறகு இல்லை இசட்டுக்கு பதிலாக x plus iy போட போகிறோம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy மைனஸ் I மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy plus 2 equal to pi by 4ன்னு வந்துடும். இதுக்கு பிறகு I தனியாக ரியல் தனியாக எழுத போகிறோம். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் I 2 இருக்குது. அப்போ x ப்ளஸ் இந்த ஐயை காமனாக எடுக்கிறோம். ஐயை காமனாக எடுத்தோம் அப்படின்னா y மைனஸ் 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இங்கே வந்து I ஒன்று தான் இருக்குது. அப்போ x ப்ளஸ் 2வை சேர்த்து எழுதியிருக்கோம். அப்போ x ப்ளஸ் 2 ப்ளஸ் iy ஈக்குவல் டு pi by 4. இதுக்கு பிறகு ஆர்குமெண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of y by x. இதான் ஃபார்முலா. tan inverse of y minus 1 by x minus tan inverse of y by x plus 2 equal to pi by 4. tan ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். tan inverse of x minus tan inverse of y to tan inverse of x minus y by 1 plus x5. இதான் ஃபார்முலா. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். அதே இது இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ tan inverse of எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது y மைனஸ் 1 பை எக்ஸ், அப்புறம் மைனஸ் ஒய்க்கு பதிலாக y பை எக்ஸ் ப்ளஸ் 2 பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக y மைனஸ் 1 பை எக்ஸ், ஒய்க்கு பதிலாக y பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு pi by 4ன்னு வந்துடும். இதில் tan இன்வர்ஸாக இந்த சைடு கொண்டு வரும். அப்போ tan pi by 4ன்னு வந்துடும். இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு y மைனஸ் 1 மைனஸ் இங்கே y இருந்தது, இந்த சைடு வந்து x இருந்தது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது yx பை கீழே வந்து x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். பை கீழே வந்து எல்சிஎம் எடுக்கும்போது x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஈக்குவல் டு அந்த tan இன்வர்ஸ் இங்கே வந்துடும். அதனால் tan pi by 4. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதை மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 இருக்குது. இப்போ மைனஸ் எக்ஸு, 2 இன்ட்டு ஒய் 2y, 2 இன்ட்டு மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 2. இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே எழுதியிருக்கேன். பை இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 2x, ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. tan pi by 4 அதாவது tan 45 டிகிரி வந்து 1ன்னு அர்த்தம். அதனால ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கிறேன். மிச்சம் என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறேன். இப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். இப்போ கீழே உள்ளதை இங்கே கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1 இன்ட்டு எந்த டேர்மோ அதே தான் வரும். அதனால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய்னு வந்துடும். இதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே சைடு கொண்டு வரேன். அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே ரைட் சைடு கொண்டு வரேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, மைனஸ் 2y மைனஸ் 2 இருக்குது, ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும்.
இதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை ஆட் பண்ணி எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டேன், ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டேன். இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, ஆட் பண்ணோன்னா 3x. இங்கே -y இருக்குது, இங்கே -2y இருக்குது, ஆட் பண்ணோன்னா -3y + 2 அப்படியே போட்டிருக்கேன் = 0. இதான் ஆன்சர்.